அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் ஆ நெறைய கேட்டகரியோட மேட்ச் பண்ணி பார்க்கலாம். என்னன்னா, இது ஒரு குழந்தையின் புத்தகமாவும், குழந்தைகள் படிக்கக்கூடிய புத்தகமாவும் சொல்லலாம். ஆ சயன்ஸ் ஃபிக்ஷன் தமிழ்ல ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் புத்தகமாவும் இத சொல்லலாம். ஆ இப்படி ஒரு சில கேட்டகரிய மனசுல வச்சுக்கிட்டு இந்த புக்க படிச்சோம்னா, படிச்சுட்டு இருக்கும்போதே பல ஏரியாவ இந்த புத்தகம் கவர் பண்ணுது. நான்னா யாரு? ஆம், ஒரு சயின்ஸ பத்தியான டீட்டெயில், அ அறிவு, முழுமை அறிவு, அத பத்தியான வேறுபாடு, காலம், பிறப்பு, இறப்பு, ஆசை இந்த மாரி பல ஏரியாவ ஒரு குழந்தையோட கண்ணோட்டத்திலேயே இந்த புத்தகம் தொட்டுட்டு போகுது நெறைய விஷயங்கள. கண்டிப்பா இந்த புத்தகம் உங்கள என்கேஜ்டா வச்சிருக்கும். அந்த புத்தகம் தான் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய உடையாள். வாங்க பார்க்கலாம். உடையாள். இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, 1,50,000 வருஷத்துக்கு முன்னாடி பூமியிலிருந்து மனிதர்கள் வேற வேற புதிய புதிய பிளானட்ஸ தேடி போறாங்க. அப்படி போம்போது, அ சூரியன சுற்றியுள்ள பிளானட்ஸ் எல்லாம் தேடி போகும்போது, அதுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன ஒரு பிளானட்ட பார்க்குறாங்க. எப்படின்னா, அ எந்த எங்க மனிதர்கள் வாழக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சூரியனை சுற்றியுள்ள கிரகங்கள்லாம் வெப்பம் அதிகமா இருக்கும். அதில கொஞ்சம் வெப்பம் கம்மியான கிரகம் எதுன்னு பார்க்கும்போது, இந்த பிளானட்ட கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு பேர் அவங்களே வச்சுக்கிறாங்க, தங்கத்துளின்னு சொல்லி. ஏன்னா, இத சுத்தி ஒரே ஒரு சூரியன் தான் இருக்கும். ஆ இத இந்த இந்த சூரியனோட பேர இவங்க சூரியக்குள்ளன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஸோ இங்க மனிதர்கள் வாழக்கூடிய அளவுக்கான ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கு அந்த பிளானட். இவங்க அங்க ஒரு பெரிய ஒரு கிளாஸால ஆன ஒரு அரை வட்டத்தில இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஊர் அளவுக்கு ஒரு குமிழிய தயாரிக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு தேவையான இயந்திரங்கள், காடுகள உருவாக்குறாங்க, பறவைகள உருவாக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா ஒரு உலகத்தில பூமியில இருக்கிற மாரியே அந்த குமிழிக்குள்ள உருவாக்குறாங்க. உருவாக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி பல கிரகங்களுக்கு போணும், பல மனிதர்களுக்கு இந்த மாரி பல குமிழிகள் அந்த மாரியா உருவாக்கணுங்கிறதுக்காண்டி, அவங்க மனிதர்கள ஒரு டெஸ்ட் டியூப் பேபி மாரி உருவாக்குறாங்க. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஆணின் உயிரணுக்களையும், பெண்ணின் கருமுட்டையையும் எடுத்து சேகரிச்சு, ஆ அந்த இயந்திரத்தில வச்சுருவாங்க. அது ஒரு குளிர் ரொம்ப ஃப்ரீசிங் ஸ்டேஜில வச்சிருப்பாங்க. அது ஒரு இடத்துல வெப்பமடைகிற ஸ்டேஜ் கொண்டு வரும்போது, அது இணைஞ்சு அ ஒரு குழந்தையா உருவாகும். அ உருவாகி அதுவே வளரும். அது வளர்க்கிறது எல்லாமே அந்த இயந்திரங்களே ஆட்டோமேட்டிக்கா வளர்க்குற மாரியான ஒரு சிஸ்டத்த ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது, அங்க என்ன ஆகும்னா, அந்த சூரியக்குள்ளன்ங்கிற அந்த சூரியனோட வெப்ப கதிரியக்கம் அதிகமாகும்போது, அங்க சில பிரச்சனைகள் வருது. அதனால அங்க வாழக்கூடிய சூழல் இல்லாத மாரியான தருணம் வரும்போது, மனிதர்கள் அங்கருந்து கிளம்பிர்றாங்க. அப்படியே அத அத அங்கங்க விட்டுட்டு, அடுத்த கோளுக்கு போறதுக்குரிய வேலைகள பார்த்துட்டு கிளம்பிர்றாங்க. ஸோ இப்படி போகும்போது, அந்த பிளானட்ல அங்க வச்சிருக்கிற சிஸ்டம் எல்லாமே அது பாட்டுக்கு அங்கேயே கிடக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பல லட்சம் வருடங்கள் ஆயிடுது. ஆனதுக்கப்புறம் அந்த சூரியக்குள்ளன் பூமி, அந்த பூமிங்கிறேன், அந்த பிளானட் அந்த பிளானட்ல பார்த்தீங்கன்னா, அந்த தங்கத்துளிங்கிற பிளானட்ல ஒரு சின்ன ஒரு அதிர்வு ஏற்படும். ஒரு சேஞ்சஸ் வரும். அந்த அந்த அதிர்வுனால என்ன ஆகும்னா, அந்த இயந்திரங்கள் ஒரு தடவ நின்னுட்டு திரும்ப இயங்க ஆரம்பிக்கும். ஸோ, அந்த நிக்கிற தருணத்தில அந்த ஃப்ரீசிங் ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த கருமுட்டையும், உயிரணுக்களும் சேர்ந்து அ ஒரு மாரி ஒரு வெப்பநிலை அடையும்போது, அது அந்த இயந்திரமும் ரன் ஆக ஆரம்பிச்சுரும். அது குழந்தை கரு உண்டாகி, அந்த குழந்தை உருவாக ஆரம்பிச்சுரும். அப்படியே அந்த இயந்திரத்திலே அந்த குழந்தை உருவாகி, அது அப்படியே வளர ஆரம்பிக்கும்.
ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன நடக்குது? அந்த குழந்தை வந்து எப்படி வருது? அதோட நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கு? ஒரு தனிமையான அந்த கோள்ல, அந்த பிளானெட்ல எப்படி அது வந்து சர்வைவல் பண்ணுது? அ என்ன மாதிரியான அதுக்கு ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கு? எப்படி அது வந்து பரிணாமம் அடைஞ்சிட்டே வருது? அப்படியான ஒரு தகவல்களும், அதோட நம்மள சேர்த்து ஜெயமோகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பல தத்துவங்கள், ஸ்பிரிச்சுவாலிட்டி, சயின்ஸ் எல்லாமே கலந்து அப்படியே அழகா குழந்தைய கைய பிடிச்சு கூட்டு போற மாரி, நம்மளையும் ஒரு குழந்தையோட கண்ணோட்டத்திலேயே நம்மளும் போகலாம். அப்படியான ஒரு கதை தான் உடையாள். இந்த கதையில நெறைய ஹைலைட்ஸான மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அத பத்தியான ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம். அ இதில எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த புத்தகம் படிக்கும்போது, எனக்கு என்ன காட்சி அமைப்பு எனக்கு உருவாச்சுங்கிறத நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா, இந்த புக்கு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அதோட அட்டைப்படம் வந்து ஒரு அனிமேஷன்ல ஒரு சின்ன பொண்ணு, ஒரு அட்வென்ச்சருக்கு போற மாரியான ஒரு காஸ்டியூம்ல பயங்கரமா வர மாரியான ஆ ஒரு ஸ்டில் இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஸோ இத பார்த்துட்டு படிச்சனாலயா என்னன்னு தெரியல. இல்லன்னா ஜென்ரலாவே இத படிக்கும்போது அப்படி உருவாகுமா என்னன்னு தெரியல. எனக்கு படிக்கும்போது அ ஒரு அனிமேஷனான காட்சிகளா தான் எனக்கு வந்தது. இதில வர அந்த குழந்தை வந்து அ மான்ஸ்டர் ஐஎன்சின்னு ஒரு படம் இருக்கு. அதில ஒரு குட்டி பாப்பா வரும். அந்த பாப்பாவ தான் நான் இமேஜின் பண்ணேன். என்னமோ தெரியல அது வந்தது. அதுக்கப்புறம் அதோட நிலப்பரப்பு, அங்க இருக்கிற லேண்ட்ஸ்கேப்லாம் எப்படி இருக்குங்கிறத வந்து வால்-ஈ அந்த ரோபோட் ஒண்ணு வரும். அதில அந்த வால்-ஈ படத்தில வர அந்த நில அமைப்ப வந்து என் கண்ணு முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போச்சு. ஸோ அப்படியான ஒரு அனிமேஷன் இமேஜினேஷன்லயே தான் இந்த இந்த கதை ஃபுல்லாவே எனக்கு ஒரு காட்சி அமைப்புல ரன் ஆயிட்டே இருந்தது. அப்படி இருக்கும்போது, அ இத படிக்கும்போது இதுக்கு நடுவுல நெறையா அழகழகான மொமெண்ட்ட வந்து ஜெயமோகன் வந்து சொல்லிட்டே வருவாரு. எப்படின்னா, இந்த குழந்தை வந்து ஒரு அ நிழல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும். அந்த நிழல்ல பார்க்கும்போது அது ஒரு பயப்படும். ஒரு உருவம். இந்த இந்த புக்க நீங்க படிக்கும்போது, நீங்களே ஒரு குழந்தையாவே ஒரு எண்ண ஓட்டத்திலே படிச்சீங்கன்னா, இன்னும் நல்லாருக்கும். ஒரு குழந்தையா அந்த இடத்துல இருக்கும்போது, அவ்வளோ நாள் அந்த நிழலுங்கிறதே பார்த்தது கிடையாது. அப்பதான் அந்த நிழல வந்து அது வந்து உன்னிப்பா கவனிக்குது. இப்போ மூவ்மெண்ட் நடக்கும்போது, அதுவும் நடக்கும்போது, அது பயப்படும். குழந்தைகளே பயப்படும் நிழல பார்த்த சில சமயம். ஸோ, அது பயப்படுற தருணம். அதுக்கப்புறம் அது ரியலைஸ் பண்ணுது. இது வந்து நாம கிட்ட மட்டும் இந்த நிழல் கிடையாது. எல்லா பொருள்கள்ட்டயும் நிழல் இருக்கு. இப்படி மூவ் பண்ணா எல்லா பொருள் கூடயும் அது வரும். ஆ இது வந்து இது வந்து நம்மளோட ஜெராக்ஸ் மாரி அப்படிங்கிற மாரி அது இமேஜின் பண்ணிக்குது. ஸோ அதுவ வந்து மீன்னு சொல்லிக்குது. அதுவே வந்து பேர் வச்சுக்குது. அம் இதுக்கு இதுக்கு இதில வந்து இந்த கதையில வந்து நெறையா அந்தந்த கேரக்டர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அழகழகான பேர் வச்சிருப்பார் ஜெயமோகன். இந்த குழந்தைக்கே இது பேரு அதுவே வச்சுக்கும். அதுக்கு பேர் வந்து நாமி அப்படின்னு பேர் வச்சுக்கும். மீன்னு பேசிட்டுருக்கும் சின்ன குழந்தையா இருக்கும்போது. வளர வளர அது வந்து நாமி, அதுக்கு பேரு வந்து நாமி. இப்படி பேர் வச்சுக்கும். இப்படி இருக்கும்போது, அது ஒரு நாள் வந்து நிழலெல்லாம் அப்சர்வ் பண்ணி, அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு தண்ணி மாரியான இடத்துல வந்து மேல ஒரு உயரமான இடத்துல இருந்து பார்க்கும்போது, அதோட உருவங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இந்த உருவங்கள் தெரியும்போது என்ன ஆகும்னா, அதுக்கு வந்து இன்னும் ஒரு பயம் உணர்வு உருவாகும். ஏன்னா, அதுவரைய நிழல்ல பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, அ இதோட ஒரு டார்க்கான ஒரு ஒரு நிழல்ல தான் பார்த்துட்டுருக்கு. இப்ப வந்து அது வந்து 3டி ஆங்கிள்ல அதோட உருவமே தெரியுது. ஃபர்ஸ்ட்டு பயப்படும். அதுக்கப்புறம் கைய காமிச்சதுக்கப்புறம் இதுதான் நாமங்கிற உணரும். அந்த இடத்துல நான் என்ற தன்னுணர்வு உண்டாகியது அப்படிங்கிற ஒரு லைனோட எழுதியிருப்பாரு. அந்த இடத்துல தான் அந்த குழந்தைக்கு நான் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் உருவாகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. இந்த புத்தகத்துல அறிவ பத்தியும், அறிதல் பத்தியும் அ ஜெயமோகன் விளக்கியிருப்பாரு. அந்த குழந்தைக்கு வந்து நான்கிற ஒரு எண்ணம் உருவானதுக்கப்புறம், அதுவரை குழந்தைக்கு வந்து அறிதல் மட்டுமே இருந்தது. ஃபர்ஸ்ட்டு அந்த இடத்துல சூப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பார் ஜெயமோகன். அறிதலுக்கும், அறிவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்ப அறிதல்னா என்னன்னா, இப்ப அந்த குழந்தை வந்து ஒரு இலைய கீழ இருக்கிற இலைய பார்க்கும்போது, அந்த இலைய ஜஸ்ட் பாக்குது. அது அதுவா பாக்குது. அதுதான் அறிதல். ஜஸ்ட் பாக்குது. ஆனா, அறிவுங்கிறது என்ன பண்ணுதுன்னா, அந்த குழந்தைக்கு நான்கிற எண்ணம் வந்ததுக்கப்புறம், அந்த அறிதல்களோட இணைக்குது. தகவல்கள இணைக்குது. எப்படின்னா, அந்த இலை கீழ இருக்கு. அந்த இலைய எடுத்துட்டு அது எங்கேருந்து விழுந்ததுன்னு பாக்குது. மேல மரத்துலேருந்து கீழ விழுகுதுங்கிறத பாக்குது. ஸோ, ஒரு ஒரு பொருளோட வடிவத்த பாக்குது. அதோட இயல்ப பாக்குது. அதே மாரி இன்னொரு பொருளுக்கும், இந்த பொருளுக்கும் என்ன ஒற்றுமை? அத எப்படி இணைக்கலாம்? அப்படிங்கிற பல அறிதல்கள சேர்ந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்றது தான் அறிவு அப்படிங்கிறத வந்து சூப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பார் ஜெயமோகன். இது குழந்தைகளுக்கு படிக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அறிதலுக்கும், அறிவுக்கும், முழுமை அறிவுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? ஆம், என்ன ஒற்றுமைங்கிறத நம்ம இதில தெரிஞ்சுக்கலாம். இந்த பகுதியில குழந்தை வந்து அந்த இயந்திரத்தோட பேச ஆரம்பிக்கும். அந்த இயந்திரத்துக்கு ஒரு பேர் வைக்கும். அதான் குரு. அந்த இயந்திரத்த குருவா கன்சிடர் பண்ணிக்குது. ஸோ, இப்ப வந்து அந்த குரு கிட்ட நெறையா அந்த குழந்தை வந்து கொஸ்டின் கேட்கும். அத இயந்திரத்த எப்படி யூஸ் பண்றதுங்கிறதும், அதில சிம்பல்ஸ் எல்லாம் வச்சிருக்கும். அது மனித மூளைகளுக்குள்ளேயே டிஎன்ஏல இருக்கும். அந்த சிம்பல் எல்லாம் இயக்கக்கூடிய திறன் அப்படின்னு சொல்லி சில எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்கும். அதன் மூலமா இயக்கி, அம் இந்த இயந்திரம் மூலமா நெறைய அந்த குழந்தை கத்துக்க ஆரம்பிக்கும். மொழிய கத்துக்க ஆரம்பிக்கும். நெறைய கேள்விகள கொண்டு வரும். அந்த மாரி கேள்விகள கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு இடம் இருக்கும். அ மனம்னா என்ன? சித்தம்னா என்ன? அறிதல்னா என்ன? அப்படிங்கிறத பத்தியான ஒரு டிஸ்கஷன் ஓடும் அந்த குழந்தைக்கும், அந்த இயந்திரம் குருவுக்கும். என்ன கேட்கும்னா, அந்த குழந்தை வந்து நிகழ்காலத்தில சிந்திச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜில அது வந்து நான்கிற அந்த எண்ணம் வந்ததுக்கப்புறம், அது நிகழ்காலத்துலேருந்து எதிர்காலத்த பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கும். அ அ இப்ப செஞ்சிட்ருக்கிறத பத்தி சொல்லிட்டுருக்கும். இது செஞ்சு முடிச்சத பத்தியான சிந்தனைகள வந்து பண்ண ஆரம்பிக்கும். அது பேச்சு வந்து அது மனதில இருக்கிறதெல்லாம் பேச்சா வந்துட்டுருக்கும். ஒரு ஸ்டேஜில நான் பேசாம விட்டாலும் மனதுக்குள்ள ஏதோ ஓடிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால, அ எனக்கு என்னமோ ஓடுது, எனக்கு எண்ணங்கள் வருது. இது என்ன? இதுக்கு பேர் என்ன? அப்படின்னு சொல்லி அந்த குருக்கிட்டயே, அந்த இயந்திரத்துக்கிட்டயே அந்த நாமி குழந்தை கேட்கும். அப்ப வந்து அந்த குரு சொல்லும், "அதுதான் உன்னோட மனம். ஆ ஸோ இது எப்படி இது நிறுத்த முடியாதா?" அப்படின்னு. "இல்ல, இந்த மனமும் அ நீயும் ஒண்ணு தான்." அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது, "இதுக்கு பேர் என்ன?" அப்படின்னு, "சித்தம்." அப்படின்னு சொல்லுவாங்க. "இது எப்படி வேறுபடாதா?" "இல்ல. இப்போ ஒரு மலை இருக்கு. அந்த மலை தான் நீனா, அது மேல ஓடுற காற்றும், அதுல வீசுற ஒளியும், இது எல்லாமே வந்து சித்தம், அதாவது மனம்." அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ விளையாண்டுக்கிட்டே இருந்தாலும், உன்னுடைய உன்னுடைய மனம் இன்னொரு இடத்துல ஓடிக்கிட்டே தான் இருக்கும்." அப்படிங்கிற அந்த சித்தத்த பத்தியான ஒரு விளக்கத்த ஜெயமோகன் சொல்லியிருப்பாரு இதுல. இதுல அந்த நாமி அந்த குழந்தை வந்து ஒரு ஸ்டேஜ்ல அ நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டு, அந்த குமிழிக்கு வெளிய இருக்கிற அந்த நிலப்பரப்புக்கு போணுன்ட்டு ஒரு எண்ணம் வரும் அதுக்கு. அதுக்குரிய முயற்சியும் பண்ணும். அதுக்கு வெளிய போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கும். அ அந்த இயந்திரம் குரு வந்து சொல்லிடும். வெளிய வந்து ஆக்ஸிஜன் கம்மியா இருக்கும். அங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அதுக்குரிய காஸ்டியூம்ஸ் அந்த மாரி போட்டுட்டு வெளிய போலாம். ஆக்ஸிஜனை நிரப்பிட்டு வெளிய போலான்னு சொல்லும். அது மாரி ட்ரை பண்ணிட்டு வரும். ஆனா என்ன ஆகும்னா, வெளிய வந்து அ ஒரு வகையான மாற்றங்கள் உருவாயிருக்கும். ஆக்ஸிஜன் இருக்கும். அங்க சும்மா நீங்க வந்து சாதாரணமாவே நடந்து போலாங்கிற அந்த அட்மாஸ்பியரா மாறியிருக்கும். இவ்வளோ வருடங்கள் கழித்து நார்மல் ஆயிருக்கும். ஸோ, அதனால அந்த நாமி குழந்தை அடிக்கடி இப்ப வெளிய போயிட்டு வர ஆரம்பிக்கும். ஸோ, அந்த இடத்துல அது வந்து அந்த மணல் மாரி காற்றுல பறந்துக்கிட்டே இருக்கும் அங்க, அந்த நிலப்பரப்பு. ஸோ, அத பார்க்கும்போது காலத்த பத்தியான ஒரு எண்ணங்கள் வரும். இப்ப நம்ம இருக்கிறோம். ஒரே ஒரு பிளானெட்ல ஒரே ஒரு ஆள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு டைம், இந்த காலத்த பத்தியான எண்ணம் எப்படி இருக்கும்? அ அப்படிங்கிற கொஸ்டின் வரும் இல்லையா? அந்த கொஸ்டின் அந்த நாமி அந்த குழந்தைக்கும் வரும்.
இத பத்தி அந்த குருக்கிட்ட, இயந்திரத்திட்ட நாமி கேட்கும். ஆ காலம்ங்கிறது ஒண்ணு இருக்க தான் செய்யுது. ஆ அதில வந்து 2 வகைப்படும். ஒண்ணு வந்து அளவிடப்படும் காலம், அளவிடப்படாத காலம். இப்ப நம்ம இங்க இல்ல. ஒரு பல லட்சம் வருடங்களா ஒரு நிலப்பரப்பு அது பாட்டுக்கு ஒரு பிளானட் இருக்கு. அதுல யாருமே இல்ல. அங்க வந்து காலம்னு ஒண்ணு இருக்கா? இல்லல்ல. இருக்கா? இல்லையா? அப்படிங்கிற கொஸ்டின் வரும்போது, ஆக்சுவலா சொல்லப்போனா இருக்கு. ஆனா, அத யாரும் மெஷர் பண்றதுக்கு அங்க ஆளே கிடையாது. இப்ப அத பத்தி பேசிட்டு இருக்கும்போது, ஆமா, அங்க ஒரு காலம்னு இருக்கு. இத்தன வருடங்கள் ஆயிடுச்சு. இத்தன இதுன்னு மெஷர் பண்றோம்ல. ஸோ, காலத்த நாம தான் உருவாக்குறோம். மனிதர்களாகிய நாம தான் அத சிந்தனையில கொண்டு வந்து, இதுக்குன்னு ஒரு அம் யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் மாரி ஒண்ணு வச்சுட்டு, அதுக்கு ஒரு இவ்வளவு இவ்வளவு நாழிகை, இவ்வளவு வருடங்கள், இவ்வளோ நாட்கள் அப்படின்னு சொல்லி நெறையா யூனிட்ஸ வச்சு, அத நம்ம வந்து மெஷர் பண்றோம். ஸோ, நாம தான் காலத்த உருவாக்குறோம், அளக்குறோம் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல இந்த நாமிங்கிற குழந்தை அதுக்கேத்த மாரியான கொஸ்டின்ஸ்க்கு ஏத்த மாரியான ஆன்சருக்கும் அதுக்கு பேரே வச்சுக்கும். காலத்த நீ தான் மெஷர் பண்ற அப்படின்னோனே, நான் காளிகின்னு எனக்கே நான் பேர் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கும். நெறையா பேர் அதுக்கே வச்சுக்கும். ஜனனின்னு கூட ஒரு பேர் வைக்கும். ஜனனினா உருவாக்குபவள். ஸோ, அதனால ஜனனின்னு ஒரு பேர் வச்சுக்கும். அந்த மாரியான குரு சொல்றத இதெல்லாம் கேட்டு கேட்டு அது வச்சுக்கும். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அது. அந்த குழந்தை நாமி வந்து வெளிய போயிட்டு அந்த குடுவையிலிருந்து வெளிய போயி, ஆ ஒரு மண்ல வந்து அமீபாக்கள் மாரி பாக்டீரியாக்கள் இருக்கும். அது இது கால் தடங்கள் வைக்கிற இடங்கள்லாம் அப்படியே ஒரு அதோட உருவத்திலே அந்த கால் தட உருவத்திலே நகர ஆரம்பிக்கும். அது என்ன பண்ணும், ஆ இந்த குழந்தை என்ன பண்ணும், ஒரு இடத்துல வெறும் உடல்ல படுத்துட்டு எந்திரிக்கும்போது, அதோட ஷேப்லயே திரும்ப அந்த உருவம் வரும். இன்னொரு பகுதியில முன்பக்கம் இருக்கிற உருவம் படுத்துருக்கு எந்திரிக்கிற மாரி எடுத்துட்டு 2யும் ஒண்ணா இணைச்சு விட்டுரும். ஸோ, இதே மாதிரியான உருவங்கள் கிரியேட் ஆகி அங்கங்க நடந்துக்கிட்டே இருக்கும். அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. அதுகளுக்கு வந்து ஃபுல்லா பாக்டீரியாஸா இருக்கும். ஸோ, இந்த மாரியான ஒரு அமைப்பா வெளிய சுத்திக்கிட்டே இருக்கும். இது பயந்துரும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேனோ! இந்த மாரி கிரியேட் பண்ணிட்டேன். நெறையா இது மாரி அலைஞ்சிட்டே இருக்கு. அப்படின்னு சொல்லி குரு கிட்ட சொல்லும்போது, "இது நீ உருவாக்குனது தான். நீ ஒரு செயல செஞ்சிருக்க. அந்த செயலோட விளைவு தான்." அப்படி சொல்லி சொல்லி முடிப்பாரு. ஸோ, இது பயந்துட்டே இருக்கும். இது என்ன பண்ணலாம்? இது இப்படியே போயிட்டுருந்தா என்ன ஆகும்? இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு பேர் வேணா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பேர் கூட வைப்பாங்க. தியோ தியா அப்படின்னு சொல்லிட்டு, தியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைப்பாங்க. அந்த இடத்துல அந்த குழந்தை வந்து ஒரு கேள்வி கேட்கும் அந்த குருட்ட. எனக்கு ஒரு சில விஷயங்கள் இத பத்தி அமீபாக்களும், இந்த பாக்டீரியால பத்தியும் நான் கேட்கிறேன். அதுக்கு வந்து இந்த இயந்திரம் வந்து அந்த குரு வந்து ஒரு சில தகவல்கள குடுக்குது. பல தகவல்கள் குடுக்குது. அதெல்லாம் வந்து நான் ஒரு கோர்வையா எடுத்து, நான் ஒண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அதுதான் உண்மை. பாக்டீரியானா இது இப்படிதான் இருக்கணும் உண்மை அப்படின்னு உணர்ந்துக்கிறேன். ஆனா இது இல்லாம இருக்கிறது எல்லாமே பொய்யா? அப்படின்னோனே, இல்ல அப்படி கிடையாது. நீ உனக்கு தெரிஞ்சது நீ அறிந்த உண்மை. மத்ததெல்லாம் நீ அறியாத உண்மை. அப்படிதான் நீ எடுத்துக்கணும். மத்ததெல்லாம் பொய்யின்னும் கூட எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் மற்றது நீ இன்னும் அறிஞ்சிக்கவே இல்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன மாரி எடுத்துக்கலான்னா, ஆம் நாம தெரிஞ்சுக்கிறது கம்மி தான். ஆ உண்மை அவ்வளோதான். இது இல்லாம பல விஷயங்கள் இருக்கு. பல மிராக்கிள்ஸ் இருக்கு. அத பொய்யின்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அது நமக்கு தெரியாத உண்மைன்னு தான் சொல்லணும். ஸோ, பொய்யுக்கும், தெரியாத உண்மைக்கும் வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஜெயமோகன் சூப்பரா சிந்திக்க வைப்பாரு. ஆ ஸோ, உண்மைக்கும், பொய்யுக்கும் உள்ள வித்தியாசம், உண்மைக்கும், தெரிந்த உண்மைக்கும், தெரியாத உண்மைக்கும் உள்ள வித்தியாசங்கிற மாரியான ஒரு கான்வர்சேஷனுக்குள்ள கொண்டு வருவாரு. அழகா இருக்கும் இந்த பகுதி. இந்த நாமி குழந்தை வந்து என்ன பண்ணியிருக்கும்னா, அதே மாதிரியான உருவத்த வெளிய நெறைய உருவாக்கியிருக்கும். அதுக்கு பேர் தியான்னு பேர் வச்சிருப்பாங்க. அ அந்த மாரியான உருவத்த கொண்டு வந்ததுனால தப்பு பண்ணிட்டோமோ! அது மாரி நெறைய உருவாயிட்டே இருக்கே! இது என்ன ஆகப்போது? அப்படிங்கிற ஒரு தப்பு பண்ணிட்டோமோ! என்னோட செயல் வந்து தப்பான செயல் புரிஞ்சுட்டோமோன்னு சொல்லி அந்த குரு இயந்திரத்துக்கிட்ட வந்து புலம்பும். அப்ப வந்து குரு இயந்திரம் என்ன சொல்லும்னா, ம் இது வந்து இது உன்னோட செயல் புரிஞ்சிருக்கிற.
இதுக்கு நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லும். இல்ல எ இத எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுல இது இது சரியா தவறாங்கிறத வந்து நீ இப்ப பிரெடிக்ட் பண்ண முடியாது. அதோட விளைவ பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் குரு. அப்ப வந்து அந்த குழந்தை வந்து கேட்கும். அப்ப அது விளைவு எப்ப தெரியும் அப்படின்னு சொன்னோனே, அந்த விளைவு வந்து இப்ப தெரியாது. அதுக்கு பல காலங்கள் ஆகும். அத இப்ப பிரெடிக்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார் ஜெயமோகன். இப்ப அந்த காலத்துல மனிதர்கள் வந்து ஒரு தீப்பொறிய உருவாக்கி, அந்த தீய வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குளிரான பிரதேசத்துல இருந்து தன்னை பாதுகாத்துக்கவும், விலங்குகிட்ட இருந்து பாதுகாத்துக்கவும், அவங்களுக்கு அது ரொம்ப உதவியா இருந்தது. உணவுகள சமைத்து சாப்பிடவும் உதவியா இருந்துச்சு. ஆனா, அது காலப்போக்குல அந்த தீ வந்து எங்கெங்கெல்லாம் உருவாகுதுன்னா, ஒரு தொழிற்சாலைகளுக்கு உருவாகுது. நெறையா சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுற அளவுக்கு, கரிகள உருவாக்குற அளவுக்கு, கார்பன் டை ஆக்சைட நெறையா இந்த பூமியவே நிரப்பி வைக்கிற அளவுக்கு, அ அந்த தீய வந்து மனிதர்கள் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அப்போ உருவாக்குன அந்த ஆதிகால மனிதர்கள் உருவாக்குன தீ சரியா, தவறான்னு எப்படி நாம இப்ப சொல்ல முடியுமா? அப்ப அதுக்கே அது சரியா இருந்தது. ஆனா, அதோட விளைவுகள் மாற மாற, அது ஒரு தவறான நிலையில இப்ப இருக்கு. மனிதர்கள் வச்சிருந்திருக்காங்க. ஸோ ஒருத்தவங்களோட செயலோட விளைவு வந்து இதுதான் சொல்லி தப்பா, சரியாங்கிறத வந்து நம்மளால இது பண்ண முடியாது. நீ நல்ல நோக்கத்தோட ஒரு செயல செஞ்சால் மட்டுமே போதும். மத்தத சிந்திக்க வேணாம். ஒரு செயல அதுக்குன்னு செய்யாமலும் இருக்கக்கூடாதுங்கிறத சூப்பரா சொல்லியிருப்பாரு ஜெயமோகன் இதுல. இந்த பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாமி இந்த குழந்தைக்கு வந்து நெறைய குரு கிட்ட வந்து இயந்திரத்தட்ட கேள்வி கேட்கும்போது, அ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஏத்த மாரி அந்த குரு வந்து ஒரு ஒ ஒரு இமே ஒரு ஒரு வீடியோ மாரி வரும். ஒரு இமேஜ் மாரி வரும். எப்படின்னா, ஒரு சயின்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து அது கேட்டதுன்னா, அ சார்லஸ் டார்வினோட வடிவத்தில வந்து அது பதில் சொல்லிட்டுருக்கும். அதே மாதிரியான ஒரு வகையான ஒரு ஃபிலாசபிக்கலான தாட்ஸ் உள்ள ஒரு கொஸ்டின் ஏதாவது கேட்டதுன்னா, அ சோப்பனவர் அவரோட அந்த ஃபிலாசபரோட வடிவத்தில வரும். அ ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான ஒரு விளக்கம் குடுக்கணும்னா, அது வியாச முனிவர் வடிவத்தில வந்து வந்து அந்த விளக்கத்த கொடுக்கும். இதன் மூலமா ஜெயமோகன் அவர்கள் வந்து இந்த கேரக்டர வச்சே ஒரு அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு அறிவுரையையும், அறிவையும் புகுத்திட்டே போயிட்டே இருப்பாரு இதுல. அ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை நாமி வந்து என்ன பண்ணும்னா, வெளிய ஒரு உலகத்தையே உருவாக்க ஆரம்பிக்கும். இங்க வெளிய அந்த அட்மாஸ்பியர் நிலப்பரப்புலாம் நல்லா இருக்குங்கிறனால, வெளிய காட உருவாக்கலான்னு சொல்லி காட உருவாக்கும். அப்ப வந்து இத நான் தான் உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லும். அப்ப வியாசர் முனிவர் வடிவத்தில அந்த இயந்திரத்தில வந்து என்ன சொல்லுவாருன்னா, எப்பயும் நீ உருவாக்குனேன்னு சொல்லாத. நீ அந்த உருவாக்குறதுல ஒரு பகுதியா இருக்கிற அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும். இப்ப எக்ஸாம்பிள் காட வந்து பறவைகள் தான் வந்து விதைகள பரப்பி உருவாக்குதுன்னா, அப்ப காட்ட உருவாக்குறது பறவைகளா? அ அது மட்டும் இல்ல. மகரந்த சேர்க்கைக்கு இருக்கிற வண்டுகள் இருக்கு. அப்ப வண்டுகள் தான் காட உருவாக்குதா? ஸோ இந்த மாரியான பல இதுக்கு காரணிகளா தான் இருப்போமே காரணிகளா தான் இருப்போமே தவிர, நாம வந்து ஒரு கிரியேட்டர் கிடையாது. அ அப்படிங்கிறத வந்து சூப்பரா சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல என்னோட புரிதலா என்னன்னா, யாரும் கடவுள்ங்கிற மாரி வச்சுக்கலாம். அது இயற்கைன்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி ஏதோ ஒரு கிரியேட்டர்ன்னு வச்சுக்கலாம். அது ஒண்ணு தனியா ஒண்ணு இருக்கு. நம்மலாம் அதில வந்து ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டா இருக்கிறோம். அதுக்கு ஒரு காரண காரியங்களுக்கு மட்டுமே இருக்கிறோம். நாம அதில யூஸ் ஆகியிருக்கிறோம். அவ்வளோதான். ஆ கிரியேட்டர் ஏதோ எங்கேயோ ஒண்ணு இருக்கு. அப்படிங்கிற மாரியும் கூட எடுத்துக்கலாம். ஒரு நாள் வில்லியன் வந்து குழலிய வந்து பைக்ல கூட்டு போயிட்டுருக்கும்போதே பேசுறாரு. ஆ என்ன கேட்குறாருன்னா, "குழலி நீ பெரியவள் ஆனவுனே என்ன செய்வ?" அப்படின்னு கேட்டவுடனே, நான் பெரியவள் ஆனவுனே எனக்கு நீ பெரிய வாட்டர் பாட்டில் வாங்கி தாங்க." அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ குழந்தைகள் ஆசைகள் வந்து ஒரு மினிமலிஸ்டலானது. அவங்க பெருசா எதுவும் ஆசைப்படல. அவங்க உலகத்துக்கு ஏத்த மாரி ஆசைப்படுறாங்கங்கிற மாரி முடிப்பாரு. ஸோ இந்த புத்தகம் வந்து நான் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன்னு தெரியல. ஆனா, இத இத நெறையா பேர் அவங்கவங்க படிக்கணும். அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். ஏன்னா,
இத வந்து ஒரு மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. அந்த தருணத்த அத படிக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு புன்னகை வரும். அந்த குழந்தையின் உருவம் உங்களுக்கே தெரியும். அது மாரியான தருணங்கள் இதில நெறைய இருக்கும். அந்த கியூட்னஸ் வந்து அ நெறைய இடத்துல அப்படியே சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த புத்தகம் படிச்சு முடிச்சதுக்கப்புறம், ம் உங்க வீட்லயோ, உங்களுக்கு தெரிந்த குழந்தைகளோ இருந்தாங்கன்னா, அவங்கள வந்து நம்ம எப்படி கவனிக்கணும்? அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் குடுக்கணும்? அவங்களோட பேச்ச எப்படி கவனிக்கணும்? அவங்களோட ஒவ்வொரு இன்னசென்ட்டையும் முடிஞ்ச அளவு நோட் பண்ணி எழுதி கூட வச்சுக்கங்க. அதெல்லாம் வந்து காலத்துக்கும் ஆன ஒரு சொத்துன்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த தருணத்த நம்ம வந்து கடந்து போயிடுவோம். அவங்களோட அந்த தருணங்கள வந்து மறந்தும் போயிடுவோம் சில சமயம். ஸோ, எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. இந்த மாரியான முக்கியமான தருணங்கள நீங்க எழுதி வச்சுக்கலாம். எதுலயாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கங்க. அத நீங்க திரும்ப ரீகால் பண்ணும்போது, அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க? அவங்க பேசுறத நம்ம கேட்கணும். நம்மளோட கதைகள அவங்கள கேட்க வைக்கணும். சின்ன சின்ன அழகழகான கியூட்டான சில தருணங்கள் அமையும். அது எல்லாத்தையும் நீங்களும் அத என்ஜாய் பண்ணுங்க. அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில சொல்லப்பட்டிருக்கும். ஆ ஸோ கண்டிப்பா இந்த புத்தகம் வாங்கி படிங்க. இத படிக்கும்போது அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இதே மாரி வேறொரு புத்தகத்திலேயோ, வித்தியாசமான படத்திலேயோ சந்திப்போம். எல்லாம் சரியாகும். நிம்மதியா தூங்குங்க. நன்றி. வணக்கம்.